ரொம்ப உறுதியாக ஃபேர் நீட் இல்லை பேன் நீட் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தோழர்கள் வந்து உண்ணாவிரதம் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இந்திய அளவில் சிஜேபி அமைப்பால் ஃபேர் நீட்டுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்தி ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கோ, அதோட உந்துதலில் பேன் நீட்டுக்காக இப்போ தமிழகத்தில் இளைஞர்கள் இந்த கூட்டமைப்பு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக போராட்டங்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஆனாலும் கூட உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றப்போ நமக்கு சில பயமும் தயக்கமும் இருக்குது. பேன் நீட்டுக்கு ஒரு பெரிய நீண்ட நிறைய ஒரு ஆதரவும் ஒரு வரலாறும் தமிழ் சூழலில் தமிழகத்தில் வந்து இருக்குது. தொடர்ந்து பேன் நீட்டுக்காக தமிழக மக்களும் மாணவர்களும் இருக்க அரசுகளுமே வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணாலும் எல்லாருமே பேன் நீட்டுக்காக ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஒரு செய்தி. ஸோ போன அரசாங்கமும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசும் சரி, பேன் நீட்டுக்கு தங்களுடைய முழு ஆதரவை எப்போதுமே அவங்க அளிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசு பரப்பு கொடுக்குற வாக்குறுதியை போல் இப்போ எந்த அரசுமே இங்கே இப்போ பொறுப்பேற்றிருக்கிற முதல்வர் அவர்களுமே வந்து பேன் நீட்டை தான் விரும்புகிறதா அவங்க சைட்லேருந்து வர செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அதே நேரத்தில் இப்போ போராடுற இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அரசோடு சேர்ந்து அரசோட ஆதரவில் ஒரு இந்திய அளவில் இந்த போராட்டம் எதிரொலிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அரசாங்க நிர்வாக ரீதியாக மாநில நிர்வாக ரீதியாக பேன் நீட்டுக்கான தங்களுடைய ஆதரவை அவர் தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே இருந்த அரசு தீர்மானம் நிறைவேற்றியது போல் தாவேக அரசும் தீர்மானம் நிறைவேற்றணும். இருக்கிற எதிர்கட்சி, ஆளும் கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் இணைந்து உடனடியாக பேன் நீட்டுக்கு எதிரான ஒரு ஒரு பெரிய இந்திய அளவில் எழுச்சி ஏற்படுற அளவுக்கான ஒரு தீர்மானத்தை ஒரு நிர்வாக ரீதியாகவும் இதே நேரத்தில் வந்து அரசுடைய சட்டப்பூர்வமான ஒரு செய்தியாகவும் இது வெளிவரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக மோகன், தனசேகர், ஜீவா, இந்த வந்து ரவின்ற 4 பேர் சேர்ந்து கடந்த 5-6 நாட்களாக உணவர்த்தம் வந்து போகிறாங்க. இதில் ரவி அவர்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போனதுனால எனக்கு வந்து அவருக்கு மருத்துவ உதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே தனசேகரமே ரொம்ப அவர் முடியாமல் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து ரொம்ப உறுதியாக ஃபேர் நீட் இல்லை பேன் நீட் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தோழர்கள் வந்து உண்ணாவிரதம் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இந்திய அளவில் சிஜேபி அமைப்பால் ஃபேர் நீட்டுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்தி ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கோ, அதோட உந்துதலில் பேன் நீட்டுக்காக இந்த தமிழகத்தில் இளைஞர்கள் இந்த கூட்டமைப்பு இப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக போராட்டங்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஆனாலும் கூட உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றப்போ நமக்கு சில பயமும் தயக்கமும் இருக்குது. தோழர்களை பார்க்குறப்போ நமக்குமே அது வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க ரொம்ப உறுதியாக 6வது நாளில் கடந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய மன்மூந்த வாழ்த்துக்கள். அவங்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் நானும் அவங்களோட துணை நிற்கிறேன். இந்த போராட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் பேன் நீட். பேன் நீட்டுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு ஆதரவும் ஒரு வரலாறும் தமிழ் சூழலில் தமிழகத்தில் வந்து இருக்குது. தொடர்ந்து பேன் நீட்டுக்காக தமிழக மக்களும் மாணவர்களும் இருக்க அரசுகளுமே வந்து மாறி மாறி ஆட்சி போட்டாலும் இவங்க எல்லாருமே பேன் நீட்டுக்காக ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஒரு செய்தி. ஸோ போன அரசாங்கமும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசும் சரி, பேன் நீட்டுக்கும் தங்களுடைய முழு ஆதரவை எப்போதுமே அவங்க அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சூழலில் பேன் நீட் எப்போது வரும், நீட்டை எப்படி தடை செய்கிறது, நீட்டை எப்படி ஒழிப்பது அப்படின்ற ஒரு செயல் வடிவ திட்டம் இன்னும் வந்து ஆக்கம் பெறாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவலையும் அளிக்குது. அந்த கவலையை ஒட்டி தான் இவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு அரசும் வரப்போ கொடுக்குற வாக்குறுதியை போல
இப்போ இந்த அரசுமே இங்கே இப்போ பொறுப்பேற்றிருக்கிற முதல்வர் அவர்களுமே வந்து பேன் நீட்டை தான் விரும்புகிறதா அவங்க சைட்லேருந்து வர செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அதே நேரத்தில் இப்போ போராடுற இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அரசோடு சேர்ந்து அரசோட ஆதரவில் இது இந்திய அளவில் இந்த போராட்டம் எதிரொலிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதற்கு தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் ஒத்துழைப்பு தரணும். பேன் நீட்டுக்கு வெறும் ஆதரவு அல்லது தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் அரசாங்க நிர்வாக ரீதியாக மாநில நிர்வாக ரீதியாக பேன் நீட்டுக்கான தங்களுடைய ஆதரவை அவர் தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே இருந்த அரசு தீர்மானம் நிறைவேற்றியது போல தாவேக அரசும் தீர்மானம் நிறைவேற்றணும். இங்க இருக்கிற எதிர்கட்சி, ஆளும் கட்சி, மற்ற எல்லா கட்சிகளும் இணைந்து உடனடியாக பேன் நீட்டுக்கு எதிரான ஒரு 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 பெரிய இந்திய அளவில் எழுச்சி ஏற்படுற அளவுக்கான ஒரு தீர்மானத்தை ஒரு நிர்வாக ரீதியாகவும் அதே நேரத்தில் வந்து அரசுடைய சட்டப்பூர்வமான ஒரு செய்தியாகவும் இது வெளிவரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் மாநில முதல்வரும் மற்றும் எதிர்கட்சிகளும் தங்களுடைய ஆக்க சக்திகளோடு கட்சிகளோடு இந்தியா முழுக்க அவர்கள் ஒரு நெகோசியேஷனை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக பேன் நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதை நோக்கி தான் இந்த மாணவர்கள் அந்த கூட்டமைப்பு வந்து இன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேன் நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்றது வந்து எல்லாருமே தங்களுடைய செய்திகள் மூலமாக நடவடிக்கை மூலமாக தெரிவித்தாலும் பேன் நீட்டுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது இந்த சூழல்ல. அதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தாவேக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை செயல் வடிவமாக ஆக்கணும். அப்படி ஆக்குறப்போ அவரோடு சேர்ந்து நாங்களும் துணை நிற்போம். அதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அப்படின்றத இவர்கள் வாயிலாக நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அண்டு இந்த பேன் நீட்டுக்கான ஆக்கப்பூர்வமான வேலைப்பாடுகள் என்ன அப்படின்றது மக்கள் முன்னாடி முதல்வர் அவர்கள் இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களோடு சேர்ந்து மற்ற அமைப்புகளும் கட்சிகளும் மாணவர்களும் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.